காலையில் புறப்பட்டோம். கோயிலுக்கு போகலான்னு புறப்பட்டேன். சொந்தக்காரர் வந்தாங்க காலையில். உங்கள் சொந்தம். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவர் கொடுக்குறது கொடுத்து அப்புறம் வந்து அனுப்பி சித்தப்போ வந்தாங்க. நீங்களா வம்பல் பிடிச்சி ஏன் சோகமாக இருக்கிற, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கீங்க. அவங்க குடும்பமே பிரிஞ்சு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு எத்தனை வருஷம், 3 வருஷம் ஆச்சு. இப்போ பையன் காலேஜுக்கு போயிட்டான். இப்போ பையன் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள், அப்பா வீட்டில் கொஞ்ச நாள். எப்படியோ வளர்த்தா நானும் எப்படியோ வளர்த்துறாங்கன்னா பாட்டி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பையனோட வளர்ப்பு முறை எப்படின்னா, இப்போ அவன் ஜாலியாக செலவு பண்ணுறான். அப்பா நினச்சது எத்தனை காசானாலும் வாங்கி கொடுத்துட்றாரு, எத்தனை செலவானாலும். ஒரே பையன். அப்புறம் சரி எத்தனை செலவானாலும் வாங்கி கொடுத்துடலான்னு வாங்கி கொடுத்து பையனுக்கு எடுக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. ஆனால் 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க. டைவர்ஸும் ஆகிப்போச்சு. இப்போ 2 பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிப்போச்சு. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. ரொம்ப தள்ளியுமே இருக்கிறாங்க. தனித்தனியாகவும் இருக்கிறாங்க. இந்த பையன் போய் அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு காலேஜுக்கும் போயிட்டு இருக்கிறா. இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இப்போ பணம் அம்மா மாற்றி அப்பா மாற்றி கொடுக்குறாங்க. இவன் என்னென்ன சொல்கிறான்னா, அது இது அந்த செலவு இந்த செலவுன்னு ஏருக்கு மாறாக வாங்கிட்டு போகிறான். அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, சரி பையன் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கோன்ட்டு அப்பா எச்சா கொடுத்துறாரு. அப்புறம் அப்பாவும் பேசுறது இல்லை. அப்பா கொடுக்குறது அம்மாவுக்கு தெரியாது, அம்மா கொடுக்குறது அப்பாவுக்கு தெரியாது. அதனால் இப்போ அம்மாவும் நம்மக்கிட்ட பையன் இருக்கணும், நம்மக்கிட்ட அதிகமாக ஒட்டிக்கோன்ட்டு அம்மாவும் அதிகமாக கொடுத்துட்றாப்புல. அப்போ என்ன ஆகுது, பையனுக்கு செலவுக்கு காசுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, எல்லா பழக்கம் கெட்ட வழக்கம் வந்துருச்சா. அதுதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தார். அதுக்கு தான் வந்தார். எல்லா கெட்ட வழக்கம் வந்து பையன் என்ன ஆவான்னு தெரியல அப்படின்னு அழுகிறாரு. புரியும்போது அவருக்கு புத்தி வேணுமல்ல. இப்போ வந்து அவங்க பிரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி, கண்டிப்பாக பிரிஞ்சதுனால தான். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நிமிஷம் அந்த குடும்பத்தை கொண்டு போயிருந்தா எச்சு கம்மியாக இருக்கிறது தான் சரின்ட்டு சமாதானமாக 2 பேரும் பேசி, சரி என்ன தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் சரி இனிமேல் அந்த பிரச்சனை வேண்டாம், பையன் கெட்டு போயிடுவா அப்படின்ட்டு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்துட்டு போகிறான் அந்த நேரத்தில். அது இல்லாமல் பையனை அதை நினச்சி என்ன பண்ணுறான், அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கமாச்சு. எப்படி அவன் நிம்மதியாக இருப்பான்? அவன் நிம்மதியாக இருக்கிறான். நிம்மதி இல்லாமல் இருந்தா இப்போ 2 பேர்த்துக்கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணி அவன் ஊதாரி ஆகிட்டான். இப்போ 2 பேரும் இவங்க நம்மளால இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு என்ன பண்ணுறது. அவன் அவனுக்கு சுற்றி காட்டுறானாமா, யாரு பையன் சுற்றி காட்டுறான். நீங்கள் 2 பேரும் புரிஞ்சதுனால தான் இப்படி சொல்கிறான். நீங்கள் 2 பேர் ஒன்றா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேர் பிரிஞ்சதுனால தான் நான் இப்படி ஆகி போனேன் அப்படிங்கிற. அது உண்மைதானே? அது உண்மைதான். என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது, நீங்கள் கேட்டதுனால அப்படி சொல்கிறாங்க. தெரியும், அதனால நம்ம ஏன் கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு நான் கேட்ட தெரியத்தானே இஸ்ரேலில் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஏன்டா கேட்டோம்னு ஆகிப்போச்சு எனக்கு. என்ன பண்ணுறது, அந்த பையன் சொன்னபடி கேட்க போகிறது இல்லை. இன்னி கேட்க மாட்டான். இன்னி இத்தனை சின்ன வயசுலேருந்து கேட்காத பையன் இன்னி போய் பெருசாக காலேஜ் எல்லாம் போய் இன்னி அவன் கேட்கவா போகிறான். அதில் ஒன்றும் கேட்க மாட்டான் பையனுக்கு. ஆனால் இப்போ அவன் பாட்டில் சௌரியமாக செலவு பண்ணிட்டு ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறான். இவன் கொடுக்காம நிறுத்தினா அவன் அவங்கள மிரட்டுறான். அப்படித்தான் பண்ணுறான் இவர். இதான் அது பணத்துக்கு மட்டும் அப்பா கூட பேசுகிறதாமா. அதில் மெசேஜில் செல்லில் போட்டுவிட்டு சொல்லிடுறாங்க. மெசேஜில் வந்து இவ்வளோ பணம் வேணும், அக்கௌண்ட்டில் எனக்கு போட்டுவிட்டுருங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இல்லைன்னா அப்பா கிட்டம் பேசுறது இல்லையாமா. இப்போ பணம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அம்மா கிட்டம் பேசிக்கிறது, அப்பா கிட்டம் 2 பேர்த்துக்கிட்டம் இப்படி பேசிக்கிறதாமா. இப்படி பண்ணியிருக்கிறா பையன். அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டைன்னு வந்ததுன்னா கொஞ்சம் சமாதானமாகி அந்த மாதிரி இருக்கணும். நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் பத்தியா, என்ன மாதிரின்னு சொல்லிக்கலாம். நீ யார் மாதிரின்னு சொல்லி என்ன பண்ணுறது, இந்த வாழ்ந்தாச்சு, இன்னி வயசு ஆகி போச்சு, இன்னி இந்த இதுக்கு மேலே இன்னி சண்டையும் வேண்டான்னா அப்பப்போ சண்டை கட்டிட்டு தான் இருக்கிறீங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கிறேன். நம்மளும் இருக்கா சாமி. சரி போயிட்டு சரி.